ஜூன் 21, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. இன்று நீங்கள் காணும் பிரச்சனை நாளை உங்கள் சாட்சியாக மாறும். நம்பிக்கையை இழக்காதீர்கள். ரோமர் 8:28 அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் குழப்பமாகவும் வேதனையாகவும் தோன்றலாம். ஏன் இது எனக்கு நடந்தது என்ற கேள்வி உங்கள் மனதில் இருக்கலாம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். அவர் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வையும் நன்மையாக மாற்ற வல்லவர். யோசேப்புக்கு குழியும் அடிமைத்தனமும் சிறையும் பிரச்சனையாக தோன்றியது. ஆனால் அவை அவனை அரண்மனைக்கு கொண்டு சென்றன. தாவீதுக்கு கோலியாத் ஒரு பெரிய பிரச்சனையாக தோன்றினான். ஆனால் அந்த போராட்டமே அவனை இஸ்ரவேலின் வீரனாக அறிமுகப்படுத்தியது. அதே போல இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனை நிரந்தரமல்ல. கர்த்தர் அதை உங்கள் நன்மைக்காக மாற்றிக் கொண்டிருக்கிறார். இன்று நீங்கள் அழும் இடத்தில் நாளை நீங்கள் தேவனுடைய கிருபையை பற்றி சாட்சி சொல்ல போகிறீர்கள். நாம் அனைவரும் சேர்ந்து பின்வரும் ஜெபத்தை ஏறெடுப்போம். அன்பான பரலோக தந்தையே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றும் தேவனே. கர்த்தாவே, இன்று சோர்விலும் போராட்டத்திலும் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் புதிய நம்பிக்கையை தாரும். மனம் உடைந்தவர்களை தேற்றி அவர்களின் கண்ணீரை சந்தோஷமாக மாற்றும். எங்கள் பிரச்சனைகளுக்கு நடுவில் உமது சமாதானத்தை அனுபவிக்க செய்யும். நோயாளிகளை தொட்டு சுகமாக்கும். வேலை தேடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை அருளும். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு முன்னேற்றமும் உயர்வும் தாரும். திருமணத்திற்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் காத்திருக்கிறவர்களை நினைத்து ஆசீர்வதியும். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களை மிகுதியாக ஆசீர்வதித்து அவர்களின் வாழ்க்கையில் சந்தோஷமும் ஆரோக்கியமும் மற்றும் வளமை பெருகச் செய்யும். கர்த்தாவே, எங்கள் எல்லா பிரச்சனைகளும் சாட்சிகளாகவும் எங்கள் கண்ணீரை வெற்றியின் பாடலாகவும் மாற்றும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.